ஓம் சாந்தி. முரளி டேட் 19/2/2025. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இதுவரை படித்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள். உயிரோடு இறப்பது என்றால் எல்லாவற்றையும் மறப்பது. பழையது எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. கேள்வி: யார் முழுமையாக உயிரோடு இறக்கவில்லையோ அவர்களின் அடையாளங்கள் யாவை? பதில்: அவர்கள் தந்தையோடும் விவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். சாஸ்திரங்களின் உதாரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யார் முழுமையாக இறந்திருப்பார்களோ அவர்கள் பாபா சொல்லுவதையே உண்மை என்று சொல்வார்கள். நாம் அரைக்கல்பமாக எவற்றை கேட்டு வந்தோமோ அவை பொய்யாக இருந்தன. எனவே இப்போது அவற்றை வாயால் சொல்லாதீர்கள். கெட்டதை கேட்காதே என்று தந்தை சொல்லியிருக்கின்றார். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. எப்போது அமைதியாக அமர்ந்திருப்பீர்களோ அப்போது அதற்கு நிஷ்டை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது ட்ரில் செய்ய வைக்கப்படுவது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. யார் உயிரோடு இறந்திருப்பார்களோ அவர்கள் நாங்கள் உயிரோடு இறந்துவிட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் என்று இப்போது தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அப்படி மனிதர்கள் இறந்தால் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். சமஸ்காரம் மட்டும் இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையுடையவராக மாறி உலகிலிருந்து இறந்து விட்டீர்கள். உங்களிடம் பக்தியின் சமஸ்காரம் இருந்தது. இப்போது அந்த சமஸ்காரம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இறக்கும்போது மனிதர்கள் படித்திருக்கும் அனைத்தும் மறந்து விடுகின்றன. பிறகு அடுத்த பிறவியில் புதியதாக படிக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் படித்திருக்கும் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தையும் சொல்லுகின்றார். நீங்கள் தந்தையுடையவராக மாறியிருக்கின்றீர்கள் தானே? நான் உங்களுக்கு புதிய விஷயத்தை சொல்லுகின்றேன். அதனால் இப்போது வேதங்கள், சாஸ்திரங்கள், கிரந்தங்கள், ஜபம், தவம் போன்ற எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். அதனால் கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது குழந்தைகள் உங்களுக்காகவே இருக்கிறது. சிலர் அதிக சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்திருக்கின்றார்கள். முழுமையாக இறக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் விவாதம் செய்வார்கள். இறந்துவிட்டால் பிறகு ஒருபோதும் விவாதம் செய்ய மாட்டார்கள். தந்தை எதை சொல்கிறாரோ அதுவே உண்மை. மற்ற விஷயங்களை நாம் ஏன் வாய்க்கு கொண்டு வர வேண்டும்? இவற்றை வாய்க்கு கொண்டே வராதீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். கெட்டதை கேட்காதீர்கள், எதையும் கேட்காதீர்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுத்திருக்கின்றார். இப்போது நாங்கள் ஞான கடலின் குழந்தைகள் ஆகியிருக்கின்றோம். அதனால் பக்தியை ஏன் நினைவு செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நாங்கள் ஒரு பகவானை மட்டுமே நினைவு செய்கின்றோம். பக்தி மார்க்கத்தை மறந்துவிடுங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கின்றார். விதை என்னை நினைவு செய்தால் முழு மரமும் புத்தியில் வந்துவிடும் என்று நான் உங்களுக்கு எளிய விஷயத்தை சொல்லுகின்றேன். உங்களுக்கு முக்கியமானது கீதை. கீதையில் தான் பகவானை பற்றிய விளக்கம் இருக்கிறது. இப்போது இவை புதிய விஷயங்கள். புதிய விஷயங்களின் மீது எப்போதும் கவனம் கொடுக்கப்படுகிறது. இது மிக எளிய விஷயமாகவும் இருக்கிறது. நினைவு செய்வதே எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம். மன்மனாபவ என்று அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் மிக ஆழமான விஷயம். இதில்தான் தடை ஏற்படுகிறது. பல குழந்தைகள் முழு நாளில் 2 நிமிடம் கூட நினைவு செய்வதில்லை. தந்தையுடையவராக மாறிய பின்பும் நல்ல செயல் செய்வது இல்லை, நினைவும் செய்வதில்லை. விக்கிரமங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். புத்தியில் உட்காருவதே இல்லை. அப்போது இவர் தந்தையின் கட்டளையை அவமதிக்கின்றார். இவரால் படிக்க முடியாது. அந்த சக்தி கிடைப்பது இல்லை. உலகிய படிப்பிலும் பலம் கிடைக்கின்றது தானே? படிப்பே சோர்ஸ் ஆஃப் இன்கம். சரீர நிர்வாகம் நடக்கிறது. அதுவும் அற்ப காலத்திற்கு கிடைக்கிறது. சிலர் படித்து கொண்டிருக்கும் போதே இறந்து விடுகின்றார்கள். அப்போது படிப்பை ஒன்றும் கூடவே எடுத்துச் செல்ல மாட்டார்கள். அடுத்த பிறவி எடுத்து மீண்டும் புதியதாக படிக்க வேண்டும்.
இங்கே நீங்கள் என்ன படிப்பீர்களோ அதை கூடவே எடுத்துச் செல்லுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அடுத்த பிறவியில் பலனை பெறுகின்றீர்கள். மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. ஆன்மீக தந்தை உயிர்களுக்கு உங்களுக்கு அமர்ந்து ஞானத்தை கொடுக்கின்றார். ஒரே ஒரு முறை சுப்ரீம் உயிரான தந்தை வந்து உயிர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அதாவது சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். அதனால் உலகின் எஜமானர் ஆகின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் சொர்க்கம் ஒன்றும் இருப்பது இல்லை. இப்போது நீங்கள் தந்தையுடையவராக மாறியிருக்கின்றீர்கள். மாயா பல முறை குழந்தைகளை அனாதைகளாக மாற்றிவிடுகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் தமக்குள் சண்டை போடுகின்றார்கள். தந்தையின் நினைவு இல்லாத போது அனாதைகளாக இருக்கின்றார்கள் தானே. அனாதையானால் நிச்சயம் ஏதாவது பாவ செயல் செய்வீர்கள். என்னுடையவரான பின் எனது பெயரை கெடுக்காதீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஒருவர் பிறரோடு மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். தலைகீழாக பேசாதீர்கள். அகலிகைகள், கூனிகள், ஆதிவாசிகள் போன்றோரையும் தந்தை கரை சேர்க்க வேண்டியிருக்கிறது. ஆதிவாசி பெண்களின் இலந்தை பழத்தை சாப்பிட்டதாக சொல்லுகின்றார்கள். இப்போது ஆதிவாசி பெண்களிடமிருந்து அப்படியே சாப்பிட முடியுமா என்ன? ஆதிவாசியிலிருந்து எப்போது பிராமணி ஆகிறாரோ அப்போது ஏன் சாப்பிட மாட்டார்? அதனால் பிரம்மா போஜனத்திற்கு புகழ் இருக்கிறது. சிவபாபாவோ சாப்பிடுவது இல்லை. அவர் அபோக்தா. மற்றபடி இந்த ரதமாக இருப்பவர் சாப்பிடுவார். குழந்தைகள், நீங்கள் யாரோடும் விவாதம் செய்வதற்கு அவசியம் இல்லை. எப்போதும் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவபாபா சொல்லுகின்றார் என்ற 2 வார்த்தைகளை சொல்லுங்கள். சிவபாபாவை ருத்ரன் என்றும் சொல்லுகின்றார்கள். ருத்ர கியான யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை புறப்பட்டதால் ருத்ர பகவானாக இருக்கின்றார் தானே. ஸ்ரீகிருஷ்ணரை ருத்ரன் என்று சொல்லுவது இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் விநாசம் செய்வதில்லை. தந்தையே ஸ்தாபனை, விநாசம், பாலனை செய்ய வைக்கின்றார். தான் எதையும் செய்வதில்லை. இல்லையென்றால் தோஷம் ஏற்படும். அவர் செய்பவர், செய்ய வைப்பவர். விநாசம் செய்யுங்கள் என்று நான் சொல்லுவதில்லை என்று தந்தை சொல்லுகின்றார். இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. சங்கர் ஏதாவது செய்வாரா என்ன? எதுவும் இல்லை. சங்கர் மூலமாக விநாசம் என்பது வெறும் பாடல். மற்றபடி விநாசத்தை அவர்கள் தாமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அனாதியாக முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ள நாடகம். இது புரிய வைக்கப்படுகிறது. படைக்கும் தந்தையை எல்லோரும் மறந்துவிட்டார்கள். காட்ஃபாதர் படைப்பவர் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் அவரை அறியவே இல்லை. அவர் உலகை படைக்கின்றார் என்று நினைக்கின்றார்கள். நான் படைப்பதில்லை என்று தந்தை சொல்லுகின்றார். நான் மாற்றம் செய்கின்றேன். கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுகின்றேன். நான் சங்கமயுகத்தில் வருகின்றேன். அதை மிக உயர்ந்த புனித யுகம் என்று பாடுகின்றார்கள். பகவான் நன்மை செய்பவர். எல்லோருக்கும் நன்மை செய்கின்றார். எனினும் எப்படி மற்றும் என்ன நன்மை செய்கின்றார் என்ற எதையும் அறியவில்லை. ஆங்கிலத்தில் லிபரேட்டர், கைட் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் அதன் அர்த்தத்தை ஒன்றும் புரிந்து கொள்ளுவது இல்லை. பக்திக்கு பிறகு பகவான் கிடைப்பார், சத்கதி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். எந்த ஒரு மனிதரும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. இல்லையென்றால் பரமாத்மாவை பதித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று ஏன் பாடுகின்றார்கள்? தந்தையை யாரும் அறியவில்லை. அனாதைகளாக இருக்கின்றார்கள். தந்தையோடு விபரீத புத்தி இருக்கிறது. இப்போது தந்தை என்ன செய்வது? தந்தையோ தானே எஜமானராக இருக்கின்றார். அவருக்கு பாரதத்தில் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள். பக்தர்களுக்கு பலனை கொடுப்பதற்கு நான் வருகின்றேன். பாரதத்தில் தான் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். வருவதற்கு எனக்கு சரீரம் நிச்சயம் தேவை. பிரேரணையால் எதுவும் நடக்காது. இவருக்குள் பிரவேசம் செய்து இவரது வாய் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன். கௌமுக்கின் விஷயம் கிடையாது. அது இந்த வாயின் விஷயம். மனித வாய் தேவை, விலங்கின் வாய் இல்லை. இந்த அளவு கூட புத்தி வேலை செய்வதில்லை. அடுத்த பக்கம் பகீரதனை காட்டுகின்றார்கள். அவர் எப்படி மற்றும் எப்போது வருகின்றார்?
அதை பற்றி கொஞ்சம் கூட யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் இறந்திருந்தால் பக்தி மார்க்கத்தை முற்றிலும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்பது சிவபகவானின் மகா வாக்கியம். நானே பதீத்த பாவனர். நீங்கள் பவித்திரமாக மாறிவிட்டால் உங்கள் எல்லோரையும் அழைத்து செல்லுவேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி கொடுங்கள். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும், நீங்கள் பவித்திரமாவீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். விநாசம் முன்னால் நிற்கிறது. ஹே பதீத்த பாவனரே, வாருங்கள், பதீத்தர்களை பாவனமாக மாற்றுங்கள். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்கள், ராவண ராஜ்யத்திலிருந்து முக்தி கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் அழைக்கவும் செய்கின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்கின்றார்கள். நான் வந்து அனைவருக்கும் முக்தி கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். அனைவரும் 5 விக்காரங்களின் சிறையில் இருக்கின்றார்கள். நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன். என்னை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்லுகின்றார்கள். ராம ராஜ்யம் நிச்சயம் புதிய உலகில்தான் இருக்கும். பாண்டவர்கள் உங்களுக்கு இப்போது அன்பான புத்தி இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடனே அன்பான புத்தி ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு மெல்ல மெல்ல அன்பான புத்தி வருகிறது. நான் எல்லாவற்றையும் தந்தையிடம் சரண்டர் செய்கின்றேன். ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அனைவருக்கும் ஆதாரமாக இருப்பவர் ஒரு கடவுள் மட்டுமே என்று ஒருவர் சொல்லுகின்றார். எவ்வளவு எளிமையிலும் எளிமையான விஷயமாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். அப்போது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். இந்த பள்ளிக்கூடமே உலகின் எஜமானராக மாற்றுவதற்காக இருக்கிறது. அதனால் தான் சக்கரவர்த்தி என்ற பெயர் இருக்கிறது. சக்கரத்தை அறிவதால் சக்கரவர்த்தி ஆகின்றார்கள். இதை தந்தையே புரிய வைக்கின்றார். மற்றபடி எந்த விவாதமும் செய்யக்கூடாது. பக்தி மார்க்க விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இதுதான் முக்கிய விஷயம். யார் தீவிர முயற்சி செய்பவராக இருப்பாரோ அவர் படிப்பில் மிக தீவிரமாக ஈடுபடுவார். யாருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்குமோ அவர் அதிகாலை எழுந்து படிப்பார். பக்தி செய்பவர்களும் காலையில் எழுகிறார்கள். எவ்வளவு தீவிர பக்தி செய்கின்றார்கள். எப்பொழுது கழுத்தை வெட்டி கொள்ள முனைவார்களோ அப்போது காட்சி கிடைக்கும். இந்த காட்சியும் நஷ்டத்தை ஏற்படுத்துவது என்று இங்கே தந்தை சொல்லுகின்றார். காட்சியில் போகும்போது படிப்பும் யோகமும் நின்று விடுகின்றன. நேரம் வீணாகிறது. எனவே தியானத்தில் போக வேண்டும் என்ற ஆர்வம் முற்றிலும் இருக்கக்கூடாது. இதுவும் பெரிய வியாதி. இதில் மாயா பிரவேசம் செய்கிறது. அப்படி யுத்த நேரத்தில் செய்தி சொல்லும்போது இடையில் அப்படி ஏதாவது இடைஞ்சல் செய்கின்றார்கள். அதனால் எதையும் கேட்க முடிவது இல்லை. மாயாவும் பலருக்கு தடைகளை ஏற்படுத்துகிறது. தந்தையை நினைவு செய்ய விடுவது இல்லை. அப்போது அவரது பாக்கியத்தில் தடை இருப்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. மாயாவின் பிரவேசம் இல்லைதானே, சட்டத்திற்கு புறம்பாக எதையும் சொல்லுவதில்லைதானே என்று பார்க்கப்படுகிறது. பிறகு பாபா உடனே கீழே இறங்கி விடுவார். எனக்கு மட்டும் காட்சி கிடைத்தால் என்னிடம் இருக்கும் எல்லா செல்வத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று அதிகமான மனிதர்கள் சொல்லுகின்றார்கள். நீ உன்னிடமேயே வைத்துக்கொள். பகவானுக்கு உன்னுடைய பைசாவை பெறுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். இந்த பழைய உலகில் என்ன இருக்கிறதோ அது எல்லாம் சாம்பலாகிவிடும் என்று தந்தைக்கு தெரியும். தந்தை என்ன செய்வார்? தந்தையிடம் துளிகள் சேர்ந்து குளமாகிறது. தந்தையின் டைரக்ஷன் படி நடந்து கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை திறங்கள். அங்கே யார் வேண்டுமானாலும் வந்தும் உலகத்தின் எஜமானராகலாம். 3 அடி நிலத்தில் அமர்ந்து நீங்கள் மனிதரை நரனிலிருந்து நாராயணராக மாற்ற வேண்டும். எனினும் 3 அடி நிலம் கூட கிடைப்பது இல்லை. நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்லுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. தந்தை யாரையும் நிந்தனை செய்யவில்லை. இப்படி விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி புரிய வைப்பதற்காக மட்டும் சொல்லப்படுகிறது. இருந்தும் இது விளையாட்டுத்தானே. விளையாட்டை நாம் நிந்தனை செய்ய முடியாது. நாம் ஞான சூரியன், ஞான சந்திரன் என்று சொல்லுவதால் அவர்கள் சந்திரன் போன்றவற்றிற்கு சென்று தேடுகின்றார்கள். அங்கே ஏதாவது ராஜ்யம் இருக்கிறதா என்ன? ஜப்பானியர்கள் சூரியனை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். நாம் சூரிய வம்சி என்று சொல்லுகின்றோம். அவர்கள் பிறகு அமர்ந்து சூரியனுக்கு பூஜை செய்கின்றார்கள். சூரியனுக்கு தண்ணீர் கொடுக்கின்றார்கள்.
எந்த விஷயத்திலும் அதிகமாக விவாதம் செய்யாதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்தால் பாவனமாக மாறிவிடுவீர்கள் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இப்போது ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் பதீத்தர்களாக இருக்கின்றார்கள். எனினும் தன்னை பதீத்தர் என்று யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகளே, உங்கள் ஒரு கண்ணில் சாந்திதாம், மறு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த துக்கதாமத்தை மறந்துவிடுங்கள். நீங்கள் சைத்தன்ய லைட் ஹவுஸாக இருக்கின்றீர்கள். லைட் ஹவுஸான பாரதம் என்று கண்காட்சியிலும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அவர்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது நீங்கள் லைட் ஹவுஸாக இருக்கின்றீர்கள் தானே? துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் கப்பல்களுக்கு வழிகாட்டுகிறது. நீங்களும் முக்திதாமத்திற்கும் ஜீவன் முக்திதாமத்திற்கும் எல்லோருக்கும் வழி சொல்லுகின்றீர்கள். கண்காட்சிக்கு யாராவது வரும்போது காட்ஃபாதர் அனைவருக்கும் ஒருவரே என்று மிக அன்பாக சொல்லுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்று காட்ஃபாதர் அதாவது பரமாத்மா சொன்னால் நிச்சயம் வாய் மூலமாகத்தானே சொல்லுவார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. பிராமணிகள் எல்லோருக்கும் பிரம்மாவின் வாய் வம்சாவளிகள். பிராமணர்களான உங்களுக்கு அந்த பிராமணர்களும் பிராமண தேவதாய நமக என்று புகழ் பாடுகின்றார்கள். மிக உயர்ந்தவர் ஒரு தந்தை மட்டுமே. நான் உங்களுக்கு மிக உயர்ந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதன் மூலம் நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாரும் அபகரிக்க முடியாது. பாரதத்தின் ராஜ்யம் உலகம் முழுவதும் இருந்தது. பாரதத்திற்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. நாம் ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தீவிர முயற்சியாளராவதற்கு படிப்பில் ஆர்வம் கொள்ள வேண்டும். அதிகாலை எழுந்து படிப்பை படிக்க வேண்டும். காட்சி பார்க்க வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடாது. இதில் நேரம் வீணாகிறது. இரண்டாவது பாயிண்ட், சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறக்க வேண்டும். யாரோடும் விவாதம் செய்யக்கூடாது. முக்தி ஜீவன் முக்தியின் வழியை அன்பாக சொல்ல வேண்டும். வரதானம், சதா சுகத்தின் கடலில் மூழ்கியிருக்கும் அகநோக்கு உடையவர் ஆகுக. அகநோக்கில் இருப்பவர் சதா சுகமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எந்த குழந்தை சதா அகநோக்கு பவ என்ற வரதானத்தை பெறுவாரோ அவர் சதா தந்தைக்கு சமமாக சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பார். சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள் தாமும் சுகமளிக்கும் வள்ளல் ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் பொக்கிசத்தையே கொடுப்பார்கள். அதனால் இப்போது அகநோக்கம் உடையவராகி அப்படி முழுமையான மூர்த்தியாகுங்கள். அதனால் உங்களிடம் யார் என்ன பாவனையோடு வந்தாலும் தமது பாவனையை நிறைவேற்றி கொண்டு போக வேண்டும். எப்படி தந்தையின் பொக்கிசத்தில் இல்லாத பொருளே இருப்பது இல்லையோ அப்படி நீங்களும் தந்தைக்கு சமமாக நிறைந்தவர் ஆகுங்கள். ஸ்லோகன், ஆன்மீக பெருமையில் இருந்தால் ஒருபோதும் அபிமான உணர்வு வராது. அவ்யக்த சைகை, ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையையும் ஒருமுகத்தன்மையையும் கொண்டு வாருங்கள். தன்னை சதா அண்டர் கிரவுண்டில் இருப்பதற்கு, அதாவது அகநோக்கம் உடையவராக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அண்டர் கிரவுண்டிலும் எல்லா காரியங்களும் நடக்கின்றன. அப்படி அகநோக்கில் இருந்தும் காரியத்தை செய்ய முடியும். அகநோக்கிலிருந்து காரியத்தை செய்தால், ஒன்று, தடைகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவீர்கள். இரண்டாவது, நேரமும் சேமிப்பாகும். மூன்றாவது, எண்ணமும் சேமிப்பாகும். ஏகாந்தவாசியாகவும் ஆகுங்கள். கூடவே அதே அளவு ரமணீகரமும் இருக்கட்டும். ஓம் சாந்தி.